ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்னைக்கு டிஎம்கே வந்து ஒரு இருக்கிற சிக்கலை மாதிரி எந்த பார்ட்டியும் சிக்கல் இல்லை. பார்ட்டி ஃபண்டுன்னு டிஎம்கே காரா குளிச்சு எழுப்பி நிற்கலாம். யாரும் மூஞ்சில கூட ஒரு அருளே இல்லை. ஏன்னா அவ்வளவு பேரும் சுரண்டி வலிச்சு நக்கியிருக்காங்க. ரொம்ப மோசம் சார். ரொம்ப இது பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். 12 அமைச்சர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு. டிஏபிசி மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் வழக்கை பதிவு செய்யப்பட்டார் ஜோசப் விஜய். அது பண்ணாதான் அவருக்கு வாய்ப்பு. நான் திருட மாட்டேன், என் கூட இருந்தவனையும் திருட அளவு பண்ண மாட்டேன், அதே போல திருடியவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது குதிக்கிறாங்க. சேகர் பாபு பார்த்தீங்களா நீங்க? எட்டி இப்படி பார்க்குற சேகர் பாபு. இதுல கடைசியா உள்ள விவகாரம், அமலாக்கத்துறையில வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்யப்படும். வழக்கு பதிவு செய்வதற்கு மாநில அரசாங்கத்துடைய எஃப்ஐஆர் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட் பதிவு செஞ்சால் தான் உள்ள வரணும். அந்த பதிவுக்கு இப்பொழுது எல்லார் மீதும் இன்னும் வழக்கு கொடுப்பாங்க. எவையமெல்லாம் அடிச்சாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்க. ஒரு துறை இல்லை, அவ்வளவு துறையிலும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க. மத்திய அரசு நிச்சயமா ஜோசப் விஜய்க்கு உதவி செய்யும் இந்த விஷயத்தில் நினைக்கிறேன். நீதியின் பக்கம் நின்றா போதும். மோடி அரசு ஒன்றும் அரசியல் பண்ண வேண்டியதில்லை. உண்மையிலே கொள்ளையடிச்சா அவனை தூக்கி உள்ள போடும். இன்னைக்கு டிஏவிசி வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பல வழக்குகளை தூக்கி துருவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கிற போது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மஸ்ட் உள்ள வர போறாங்க, துருவ போறாங்க. நிலைமை மாறப்போகுது. டிஎம்கேக்கு வரக்கூடிய நாட்களில் அவர்கள் ஊரக உள்ளாட்சி துறையில கண்டிப்பான தோல்வி அடைய போறாங்க. குறித்து வைத்து சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், சட்டசபை கூட்டத்தோட பார்த்துருக்கோம். திரு விஜய் அவர்கள் வந்து பேசாமையே இருந்தார். அதுக்கு நீங்கள் எப்பண்டா அவர் வாயை திறப்பாருங்கிற மாதிரி திமுக காத்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அதுக்கு அடுத்த நாள் சரியான அடி ரிப்ளை கொடுத்தாங்க முதலமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இவர் பேசுனதுலாம் சரிதானா? ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க, இப்படிலாம் நாகரிகம் அப்படி இப்படிங்கிறாங்க. வேலுமணி அவர்கள் போய் சந்திச்சு நீங்க அம்மா மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி கை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது திமுக எந்த கலக்கத்துல சார் இருக்கு? இவங்களுக்கு சமாளிச்சிருவாங்களா, இல்ல ஸ்டாலின் இல்லாத இடத்த உதயநிதி கரெக்டா வந்து சமாளிப்பாரா? முதல்ல நான் ஒரு பத்திரிகைக்காரன். எனக்கு திமுக, தவேக, பாஜக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டா உண்மையை பேசுவேன், எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டிஎம்கே வந்து ஒரு இருக்கிற சிக்கலை மாதிரி எந்த பார்ட்டியும் சிக்கல் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1, சட்டமன்ற விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். சட்டமன்றத்தில் நான் 10 பைசா திருடவும் மாட்டேன், என் ஆட்களை திருடவும் விடவும் மாட்டேன். அவங்க முழுவதும் கண்காணிப்பான். இதுக்கு முன்னாடி யார் திருடுறானோ அவனை விடவும் மாட்டேன். இது சொல்லியிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, பார்ட்டி ஃபண்டு, கிவன் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்டி ஃபண்டு. என்ன பார்ட்டி ஃபண்டு? டாஸ்மாக், அதே மாதிரி பொதுப்பணித்துறை, அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை, அதே மாதிரி கனிம வளத்துறை, இந்து அறநிலைத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை, ஒரு பாக்கி இல்லாம கொள்ளை அடிச்சிருக்காங்க டிஎம்கே. மறுபடியும் சொன்னா டிஎம்கேக்கு எதிரான மனநிலை இல்லை, நான் ஒரு பத்திரிகைக்காரன். அப்ப அதுதான் அவர் கேட்குறா, நான் கொள்ளடிக்க வேண்டிய தேவையில்லை, நான் படத்துக்கு ஏகப்பட்ட சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன், ஒரே பையன், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு டிஎம்கே காரா குளிச்சு எழுப்பி நிற்கலாம். யார் மூஞ்சில கூட ஒரு அருளே இல்லை. ஏன்னா அவ்வளோ பேரும் சுரண்டி வலிச்சு நக்கியிருக்காங்க. ரொம்ப மோசம் சார். ரொம்ப இது பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் தான். நம்மை பொறுத்தவரை ஒரு பத்திரிகையாளராக இந்த நாட்டினுடைய தேசிய சொத்துக்களும் இந்த நாட்டுடைய மக்கள் வளங்களும் பாதுகாக்கப்படணும். திரு ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு எதுவுமே தெரியாது, எல்லாவற்றையும் ஒப்படைத்தார். யார்கிட்ட? கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட. இப்பதான் உதயநிதி வந்தார், அவருக்கும் ஒண்ணுமே தெரியாது. இந்த கீழே இருக்கிற அமைச்சர்கள் யாரு? எல்லோருக்குமே அவர் வந்து குடும்ப ரீதியாக பங்கு போட்டு கொடுத்தார். அதுக்கு சில உதாரணத்தை சொல்றேன். கருணாநிதியிலிருந்து அழகிரியிலிருந்து முத்து போயிட்டார், அவரை விட்டுருங்க. கனிமொழியிலிருந்து, ஸ்டாலின்லேருந்து, உதயநிதியிலிருந்து, அது ஒரு குறிப்பிட்ட அப்படியே ஒரு சமூகம்.
டிஆர் பாலுலேருந்து டிஆர்பி ராஜா, அதாவது ஆற்காடு வீராசாமியிலேருந்து கலாநிதி வீராசாமி, அதே போன்று பொன்முடி மகன் சிகாமணி, துரைமுருகன், கதிரானந்த். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பெரியசாமி, கீதா ஜீவன், எல்லாரும் வாரிசு. எதுக்கு வாரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அமைச்சர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு 12 அமைச்சர்கள் மீது. 2017 இவங்கெல்லாம் ஒரு நியாயமான ஆளான மனசுல கை வச்சு பேசணும். திரு ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்துல மீட்டிங்ல பேசுறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி உண்டு இல்லைன்னு பார்த்துறோம், பெரிய கொள்ளக்காரன், மக்களுடைய பணத்தை அடிச்சு ஏழைகள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு வாங்கி சுவாகா செஞ்சுட்டான். கொடநாடு வழக்குல கொல்லையில எடப்பாடி உள்ள போவார். ஏதாவது நடந்துச்சா? எதுவுமே நடக்கல. இவருக்கு எதுவுமே தெரியாது. அனைத்து போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அது மட்டும் இல்லாம ஜாக்டோஜியோ, பகுதி நேர ஆசிரியர்கள், முழு நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லார்ட்டையும் போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பண்ணித்தரோம். பழைய ஓய்வு திட்டம், ஓல்டு பென்ஷன் ஒன்றும் நடக்கலை. 515 + 15 90% ஆட்சி பண்ணலை. இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல கிட்டத்தட்ட மத்திய முன்னால் உள்ள ஒரு புலனாய்வுத்துறை சொல்றாங்க அவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. 8000 10,000 கொலைகள், வருடத்திற்கு 5000 கொலைகள்ங்கிற அளவுக்கு. இந்த ஆட்சியில எதுவுமே நடக்காத நேரத்துல இவ்வளவு பணத்தை எடுத்திருக்கீங்க. டாஸ்மாக்ல விசாகன் மேலாண்மை அதிகாரி இப்ப இன்னைக்கு டாஸ்மாக்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க, இதை நாங்க விசாரிக்க பண்ண போறோம். டிஏபிசி மாநில லஞ்ச ஒழிப்பு துறையின் மூலம் வழக்கை பதிவு செய்ய போகிறார் ஜோசப் விஜய். அது பண்ணாதான் அவருக்கு வாய்ப்பு. இரண்டாவது, கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வளத்தை கையில் வைத்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழட்டு புலி, பெரிய ஊழல் பேர்வாளி, நக்கல் பேர்வாளி, அதான் விஜய் சொல்லி காட்டுறாரு. ஓசி பஸ் 1000 ரூபாய் கேஸ். ஏண்டா நான் கேட்குறேன், உனக்கு தான் கேட்கணும். யாருக்கு? துரைமுருகனுக்கு கேட்கணும். ஏன்னா அவங்க மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க அரசினுடைய பணத்தை. உன்ன மாதிரி அரசு பணத்தை திங்களே, பிச்சை எடுக்கிறத விட மோசம் இல்லை. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். ஓசி பஸ் யாரு? பொன்முடி. நல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள். ஓசி பஸ் பொன்முடி. இவர் என்ன சொல்றாரு? நம்ம துரைமுருகன் 1000 ரூபாய் கேஸ், உனக்கு 1000 வரும், உங்க அம்மைக்கு 1000 வரும். ஜோசப் விஜய் சுட்டி காட்டினார் சட்டமன்றத்தில். இப்படியெல்லாம் பேச தெரிகிறது. தந்தை பெரியாரை பத்தி பேசுறீங்க, அயோத்திதாச பண்டிதரை பத்தி பேசுறீங்க, ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி பேசுறீங்க. ஆனால் நீங்கள் தலித்துகள் எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? நான் 8 பேருக்கு கொடுத்திருக்கிறேன். வரவேற்கத்தக்கது. தோழர் வன்னியரசு வரைக்கும் 8 பேர், கமலி என்கின்ற ஒரு சகோதரி 8 பேர், எல்லா சமூகத்தும் கொடுத்திருக்காரு. அடுத்து ஒரு பிரியாணி செய்யும்போது என்னெல்லாம் போடுவீங்க? எல்லாம் போடுவீங்க. ஆனால் சாப்பிடும்போது கருவேப்பிலையை வெளியே போட்ட மாதிரி கூட்டணி கட்சிகளை அவங்க அப்பா காலத்திலேருந்து வெளியே போட்டுட்டு அதிகாரத்தை நீங்க மட்டும் தான் சாப்பிட்டீங்க. நான் எல்லாருக்கும் அதிகம் கொடுத்துருக்கேன். யார் சொல்றா? ஜோசப் விஜய் சொல்றேன். நான் எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கேன். ஐஎம்யூல கொடுத்துருக்கேன், காங்கிரஸ் கொடுத்துருக்கேன், விடுதலை சித்தை கொடுத்துருக்கேன், இடதுசாரிகளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் திருட மாட்டேன். என் கூட இருந்தவனையும் திருட அளவு பண்ண மாட்டேன். அதே போல திருடியவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது. குதிக்கிறாங்க. சேகர் பாபு பாத்தீங்களா? நீங்க எட்டி இப்படி பாக்குறாரு சேகர் பாபு. அப்புறமா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் எங்கே கண்டு ஆளை காணும். அவங்க வீட்டுக்கு இப்போ அமலாக்கத்துறை போடுறாங்க. இதுல கடைசியா உள்ள விவகாரம், அமலாக்கத்துறையில என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்யப்படும். அப்படி வழக்கு பதிவு செய்வதற்கு மாநில அரசாங்கத்துடைய எஃப்ஐஆர் போடும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டு பதிவு செஞ்சால் தான் உள்ள வர முடியும். அந்த பதிவுக்கு இப்பொழுது எல்லார் மீதும் இன்னும் வழக்கு போட போறாங்க. எவையமெல்லாம் அடிச்சாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்க. ஒரு துறை இல்லை, அவ்வளவு துறையிலும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க. கனிம வளத்துறையில வாங்கியிருக்கான். எஸ் சார், ஒன்று வேணாம் சார். நேற்று அவங்களுடைய சொந்த கலைஞர் டெலிவிஷன் ஒரு செய்தியை வெளியிடுது. பொய் சொல்லுகிறதா ஜோசப் விஜய். என்ன பொய் சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இப்போ 4 நாளைக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசி
அதை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, என்ன வச்சு நான் மொத்தத்தில் சொல்லிடுறேன். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை, நான் அப்ஜெக்ஷன் அது மாதிரி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் NOC, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு 25 லட்சம் கொடுக்கணும். ஆனால் நேற்று ஜோசப் விஜயுடைய ஆட்சியில் 25 பைசா கொடுக்காம கையெழுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. யார் பேட்டி கொடுக்குறாங்க? தாளாளர் கொடுக்குறாரு. ஏராளமான மெட்ரிக் ஸ்கூல் இந்த அதாவது அது வந்து இன்னைக்கு வந்த உடனே அந்த தொலைக்காட்சி வெளியே விடுகிறது. இது கூட தெரியல, பொய் சொல்றாங்க. CBSE ஏன்பா? அப்போதான் நம்ம படிக்கும்போது தெரியுது, CBSE என்பது செலபஸ், மெட்ரிகுலேஷன் என்பது செலபஸ். ஆனால் கல்வி எங்க நடக்குது? மாநில அதிகாரத்தில் தான் நடக்குது. சிலபஸ் தான் CBSE. அந்த அளவுக்கு முட்டாளா இருக்க, அந்த அளவுக்கு அவங்க முட்டாள் நினைக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் பைத்தியக்காரனாக்குறாங்க, நம்மள பைத்தியக்காரனாக்குறாங்க. தலையங்கம் முரசொலி அப்படின்ட்டு ஒரு மாதிரி போடுறாங்களே, அது என்ன தப்பா? ரொம்ப மோசம் சார். அவங்க அடிச்ச தேசிய கீதத்துல மறுக்கப்பட்டது, பாடவில்லை. அங்க தமிழ் தாய்வாள் தான் முதல்ல பாடினாங்க. பொய்யா சன் டிவியும் கலைஞர் டிவியும் மாறி 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 அவ்வளவு பொய்யர்கள் தானே. இல்ல அவ்வளவு முட்டாளா? நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களை முட்டாள நினைக்கிறாங்க. நம்ம என்ன DMKக்கு எதிராக சொல்லல, இதுக்குதான் தோத்தது காரணம். இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட விஷம். இப்ப நீங்க பாருங்க, நாளைக்கு ஒன்னொன்னா பதிவு செய்யப்படாது. மத்திய அரசு நிச்சயமா ஜோசப் விஜய்க்கு உதவி செய்யும் இந்த விஷயத்துல நினைக்கிறேன். நீதியின் பக்கம் நின்றா போதும். மோடி அரசு ஒன்றும் அரசியல் பண்ண வேண்டியதில்லை. உண்மையிலே கொள்ளையடிச்சா அவனை தூக்கி உள்ள போடும். ஏன்னா இன்னைக்கு பல குடும்பம் நாசமா போயிட்டு, இன்னைக்கு டாஸ்மாக்ல பல தாலி அறுத்துட்டாங்க, பல குடும்பங்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, பல பெண்கள் கண்டவனோடையும் ஓடிட்டு, தகப்பன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கான், கண்ணீர் வருது. இவனும் இந்த பணத்துல சாப்பர் ஃப்ளைட் வாங்கி உலகம் ஃபுல்லாக பறக்கிறான். என்னடா இது? ஏண்டா எப்படி மனசு வருது? பக்கத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் நம்ம சகோதரி நம்ம மது அருந்தி ஈரல் போய் மஞ்சக்காமால வந்து செத்து அவருடைய பிள்ளைகளெல்லாம் பட்னியில் ஆகணும். இப்படி ஒரு சம்பாத்தியத்தில் நம்ம வாழணுமா? நம்மளால சாப்பிட முடியுமா சார்? சார் எவ்வளோ கொடுமை. எனக்கு என்னன்னா, இப்படி ஒரு சமூகம் இருக்கே, இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு அரசியல்வாதிகள், இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு கொள்ளையர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன தெய்வ நிந்தனை வராதா? நான் கேட்குறேன். நாளைக்கு ஜோசப் விஜய் தப்புன்னா அவரும் தான். இன்னைக்கு எடப்பாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, பெரிய ராஜா மாதிரி. அவர் எதுவுமே பண்ணாது. அவரு கதை கிழிஞ்சு போய் கிடக்கு, புரியுதா? அவரோட சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிச்சாருன்னு கதையை கேட்கல நீங்க. ஒரு கதை சொல்றாரு ஜோசப் விஜய். ஒருத்தன் வந்து ஒரு தாத்தா இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். பையன் கேட்டானா, எதுக்கு தாத்தா தேடுறீங்க? அவங்க அப்பாவை தேடுறான். அதை சொல்லி நக்கல் பண்றாப்ல. அது எவ்வளவு நாகரிகம் இல்லாது. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கலாம், தோக்கலாம், இன்னைக்கு தோக்கலாம், நாளைக்கு ஜெயிக்கலாம்னு வைங்களேன். அரசியல்ல வெற்றி தோல்வியை பத்தி நம்ம யாரையும் நக்கல் பண்ணக்கூடாது. திமுகவுக்கு இப்போ வந்து ஜோசப் விஜய் அவர்கள் இவங்க எளிமையிட்டு இடத்தை கிழிச்சாங்க. அவர் சொல்லி ஆனா பரவாயில்ல சார், நல்லா பேசுறாரு சார், எழுதி வச்சு வாசிச்சாலும் கொஞ்சம் இதுவும் பண்றாரு. ஏன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் எம்ஜிஆர் இருக்கும் அப்பதான் இப்படிதான்டா சொன்னீங்க, எம்ஜிஆரை என்னடா பண்ணீங்க இந்த மாதிரி கேட்கிறாரு ஜோசப் விஜய். எம்ஜிஆர் ஆமாடா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா, கத்துக்குட்டிகள் தானா, எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, கனிமூலத்துல கொள்ளடிக்க தெரியாது, டாஸ்மாக்ல பாட்டில் திருட தெரியாது, பள்ளி கல்வித்துறையில பொய் சொல்லி பணம் வாங்க தெரியாது, போடாத ரோட்டுக்கு போடாது தெரியாது, ஊராட்சி உள்ளாட்சியில பல்புல கொள்ளடிக்க தெரியாது. அவன் தெரியாதா எங்களுக்கு? நல்லா பேசுறாப்புல, நல்லா பேசுற. இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த 6 மாசத்துல இந்த இறுதி அந்த ஒரு கருத்தை சொல்லிடும். எலெக்ஷன் வரப்போகுது, 2 எலெக்ஷன் சந்திக்க வேண்டியிருக்கு. தாராபுரம் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் பிளஸ் இதுல வந்து அவ்வளவுமே வந்து ஆன்டி டிஎம்கே. விஜயபாஸ்கர் வரைக்கும் அதிமுக தொகுதி தான், ஒரே ஒரு தொகுதி ஜோசப் விஜய் தொகுதி. அதை தாண்டி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. டிஎம்கே பலம் யாரு? ஆளுக்கு 2% பாருங்களேன். துணி தைரியமா சொல்லாங்களே, உள்ளாட்சியில வந்து பாருங்க, மீசை எடுத்து யாரு சொல்லுவா? ஆர்எஸ் பாருங்க. இல்ல அந்த அளவுக்கு தைரியமா பேசுறாங்களே, செயற்பாடு கொண்டு உள்ளாட்சியில வந்து பாருங்க, உள்ளாட்சியில வந்து பாருங்க. உண்மையில உள்ளாட்சியிலே வந்து இப்ப மொத்தமா முடிட்டு உள்ளாட்சியில இவங்க சோழி முடிஞ்சிருவாங்க. என்ன தைரியத்துல? சும்மா உதாரு ஒரு கணக்கு தப்பு கணக்கு கொடுத்துதான் ஸ்டாலினே தோத்து போயிட்டாரு. அவங்க ரிப்போர்ட் அவங்களுக்கே ஒழுங்கா போன. அவரே உதயநிதி வீட்டுல போய் நின்றுட்டு அர்ச்சக பாத்திரத்தை தூக்கிட்டு திரிவாரு சேகர் பாபு, இப்படியே தூக்கிட்டு போறாரு. இன்னைக்கு எதையுமே தூக்கிட்டு போகல. ஏன்? தலைவனே தோக்கடிச்சு விட்டார், தலைவரே தோக்கடிச்சு விட்டார். அப்ப வந்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமான லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதட்டம் அடைஞ்சு என்ன பேசுறதுன்னு தெரியல, புட்டு வச்சுட்டார். கடைசியில விளைவு என்னாச்சு, வெளியே போயிட்டாங்க. ஏங்க அவரு கூட இருந்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்க, அவர் பெரியவர், அவங்க பேர அளவுக்கு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்.
திமுகவுடைய பி டீமாக தான் இருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க எந்த பதவியும் கொடுக்கலையேங்கிறார் பேராசிரியர் காதர் மீதின் சாஹிப். எங்களுக்கு எந்த பதவி நீங்க கொடுக்கலையே. அதான் ஜோசப் விஜய் சொல்றாரு, எல்லோருக்கும் அதிகாரத்தை பங்களித்தோமே, அது உங்களுக்கு குறையா? தலித்துகளின் பெரிய சமூக நீதி பேசுனீங்களே, நாங்க தான் உண்மையான சமூக நீதி. 8 தலித் சகோதரர்களை, பட்டியலின சகோதரர்களை அமைச்சராக்கி இருக்கிறோம், அது குறையா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா தெரியாது. உன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் போய் கொள்ளையடிச்சு பார்ட்டி ஃபண்டு வாங்க எங்களுக்கு தெரியாது. டிஎம்கே எப்படி எதிர்கொள்ள போகுது? இதெல்லாம் கேட்டு கேட்டு உதயநிதிக்கு தலை குழம்பிட்டு, அவங்க பக்கத்துல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த அவ்வளோ யார் மூஞ்சிலையா அருள் இருக்கா பார்த்தீங்களா, அவ்வளோ பேரும் கொள்ளையர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரிய அளவுல. அது தப்புது. இன்னைக்கு அவங்க உப்பு தின்றது தண்ணி குடிக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் தப்பு. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சதை பத்தி அப்பாவை தேடுறாருன்னா அதை அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் ஒரு இவரோட வயசுக்கு சீனியர். வெற்றி தோல்வி நாளைக்கு இன்னைக்கு டிஎம்கே தோக்கும், நாளைக்கு ஜெயிக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. நாம இன்னைக்குள்ள பிரச்சனையை தான் பேசுறோம். நாளைக்கு ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் நடந்து இதே ஜோசப் விஜய் சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியல, இதே ஜோசப் விஜய் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எல்லாரும் ஆளாயிட்டாங்கன்னா அவரையும் நாளைக்கு தூக்கி வீசிடுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு டிஏவிசி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பல வழக்களை துருவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கிற போது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மஸ்ட் உள்ள வர போறாங்க, துருவ போறாங்க. நிலைமை மாறப்போகுது. இதுதான் இன்னைக்குள்ள விவகாரம். இது எந்த நேரம் போலும் டிஎம்கேக்கு வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் ஊரக உள்ளாட்சி துறையில கண்டிப்பான தோல்வி அடைய போறார்கள். குறித்து வச்சு கொடுக்க இல்லை. இன்னொன்று அறிவாலயத்தில் நேற்று போட்ட மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் மாதிரி திமுகவுக்குள்ள இருக்கு. அதாவது திமுகவுடைய இப்போ வலுவான பிடித்தளமே ஒன்றிய செயலாளர்கள் தான். அது பல பேர் பாதிக்கு பேர் தாவேகா பக்கம் போறதா ஒரு தகவல் அவங்களுக்கு பேரிடிங்கிறாங்க சார். 1000 ஒன்றிய செயலாளர்கள்ல 113 பேர் போயிட்டாங்க சார். இப்ப சபரீசன் நேற்று அரசியலுக்கு வந்துட்டாரு தெரியுமா? நேற்று முந்தானத்த 4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு வந்தார். எதுக்கு சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்தாரு? நான் சும்மா பார்வையிட வந்து மாப்பிள்ளைய பார்க்க வந்தார். பேசுற ஸ்பீச் மாப்பிள்ளை என்ன பேசுற அதான் டிவியில பார்க்கலாம் ஐயா. அப்ப என்னன்னா அந்த கட்சி மறுபடியும் எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த கட்சி வடக்குலேருந்து தென்கிழக்கு 165 அடிக்கு பின்புறம் இவருடைய சொத்து, மீதி உள்ள சொத்து. இடைத்தேர்தல் அவர் இப்ப சபரீசன் போட்டி போடுவாரா? சபரீசன் அரசியலுக்கு வந்துட்டாரு. மகனுக்கு மருமகனுக்கு தான் கட்சியை நடத்துவாங்க. மீதியெல்லாம் சும்மா பேருக்கு அடிமைகளாக இருங்க. அவர் ஏற்கனவே இப்ப இல்லை, வில்லிவாக்கம் தொகுதியில கார்த்திக் மோகன் இருக்கின்ற போதே ஆதவ அர்ஜுனை வச்சு இவர் போயிருந்தார். அங்க என்ன பேசினாருன்னு சொன்னா கிளியரா பேசினார். நான் இருப்பதை போல் நினைத்து எனக்கு வாக்களிக்க வேண்டும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கட்சிக்கு ஒரு மருமகனா திமுக குடும்பத்துக்குள்ள வந்தவர் தான். இவருக்கும் அரசியலுக்கு என்ன, அதாவது கொஞ்சமா கட்சிக்கு உழைச்சவங்க, இதுதான் ஆதவர்ஜனா சொல்றாரு, உங்க கட்சியில உழைச்சவங்க நாயா உழைச்சவங்க எத்தனை பேர் குடும்பத்துக்கே இப்படி இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு திரும்ப இந்த எலெக்ஷன்ல என்ன பொறுத்தவரை ஒரு சாதாரண சாமானியன் தான் பத்திரிகையாளர். என்னோட நண்பர் மணியும் கூட பேசுவார். நான் அடிக்கடி சொல்றேன், நமக்கு பத்திரிகையாளர்னா எல்லாருக்கும் சமாளிச்சு பேசணுங்கிறது தேவையில்லை. நாளைக்கு டிஎம்கே சிறப்பாக செஞ்சிருந்தா நான் இதே சேனல்ல டிஎம்கே சிறப்புன்னு சொல்ல போறேன். நீங்க சிறப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கேஎன் நேரு ஒரு ஆள்கிட்ட 25 35 லட்சம் பாடிச்சிருக்கான் மனுஷன். அதுல பல ஆயிரம் கோடி லஞ்சம். நீங்க அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னா தமிழ்நாடு அரசு போடலை, இப்ப போட போறாங்க. கேஎன் நேரு போய் நிக்க போறாங்க. அப்ப எனக்கு நீங்க எல்லாம் தரித்திரி முடிச்சவங்களா? ஏன்பா நமக்கு 2 இட்லி இருந்தா போதுமாப்பா, ஒரு காஃபி 2 இட்லி இருந்தா வயதார பேத ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யலாம். இத்தனை கோடிகளை அடித்து வைத்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எதுக்கு இவ்வளவு அரசியல் டிஎம்கேக்கு கேட்டா அவன் சொல்றான் தமிழ்னு பொய். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திமுக வெக்கமே இல்லாம இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு இதே கேனர் அவர் தொகுதியில மேடை போட்டு திமுக நிகழ்ச்சியில பேசும்போது, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த தமிழ்நாடு தோக்கடிச்சுன்னு அவன் என்ன சொல்றான், நான் எவ்வளவு வேணாலும் அடிப்பேன், உனக்கு தந்திருக்கேன் தானே, அப்புறம் ஏன் நீங்க ஓட்டு போடலன்னு கேட்கான். நான் அடிச்சிருவேன், ஒரு 500 கோடி அடிப்பேன். உனக்கு நான் பிச்சை போட்ட மாதிரி 50 கோடி தந்திருக்கேனா இல்லையா? உனக்கு 1000 தந்திருக்கேன். நான் 500 கோடி அடிச்சா உனக்கு 50 ரூபா தந்திருக்கேன்ல. காசை வாங்கிட்டு ஓட்டு போடலைங்கிற ஆதங்கத்துல பேசுகிறப்ப ஆமா, நான் 5000 கோடி செலவு பண்ணியிருக்கான் சார். 180 200 தொகுதிக்கு டிஎம்கே பண்ணியிருக்கான். யார் அப்போ விட்டு சொத்து? கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தாவேக்கால ஒரு பைசா கொடுக்கல. கொடுக்குறதுக்கு எவன்கிட்ட காசு இருக்கு? ஆட்டோ ஓட்டுறவன்ட்ட 300 ரூபா கிடைக்கும், 500 ரூபா கிடைக்கும். யாருமே செலவு பண்ண முடியாது. அந்த மாடலை அவங்க புரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அம்பாசமுத்திரத்துல இசைக்கு சுப்பையாக்கு டிக்கெட் கொடுக்க போறதா வருது. தாராபுரத்துல சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்துல யாரு? இசைக்கு சுப்பையா, அவர் ஒரு முக்குளத்தோர் சமூகம், அதாவது திருநாவுக்கரசுடைய சம்பந்தி.
அவருக்கு மட்டும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கப்படாத நினைக்கும் போது அங்கே டிஎம்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரை போட்டிருக்காங்கன்னா, திருச்செந்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். இவருக்கு அம்பாசடர் என்ன சம்பந்தம்? இவரை போட்டு வச்சா இவன் மறுபடியும் திட்டம் கொடுப்பான். திட்டம் கொடுத்தா என்ன ஆகும்? எம்எல்ஏ நிக்க போறாரா? நோ ஓகே அவரு ஆல்ரெடி அவர் எம்எல்ஏ. அவரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அவரு வந்து அந்த இதை தேர்தல் நிர்வாக குழு படிக்கும் தலைவர். அவரு துண்டு தான் அடிப்பாரு. இப்ப எங்க ஊர் தானே, ஃபண்ட் கொடுத்துட்டு போகும்போது 20 வண்டி போகும். அவர் கனிமொழிக்கு நம்ம வேண்டிய ஆளு. அந்த தூத்துக்குடியில ஃபுல்லாவே அவர் தான் பாத்துக்கிறாரு. கீதா ஜீவன், கனிமொழி இவங்களுடைய ஆட்சி தான். திமுக வேட்பாளரா யார போடுவாங்க? எங்க அம்பாசடர் திமுக வேட்பாளர் யார் போட்டாலும் தோத்துப்போம். அவருக்கு தோத்து போய் யார் சார் குறிச்சு வைங்க சார், 6 பேரும் தோத்துப்போம். 6 பேர் யார் தெரியுமா? 5 பேர் சொல்லிட்டேன். 5 சொன்னேன். திருச்சி விஜய் இவர் ஒன்று, இப்போ 4 சொன்னேன். திருச்சி 1 5, அப்புறமா விராலிமலை விஜயபாஸ்கர் 1 6. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிஎம்கேல, மாவட்ட சபரீசன் கடைசி தகவல், மாவட்ட செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க, எடுத்தா இங்க இருந்து தாவேக்காவுக்கு போய் நமக்கு கேவலப்படுத்திடுவான், நம்ம ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் கிடக்கும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு மாமனார்ட்ட சொல்லி இன்றைக்கு தடை உத்தரவு போட்டு 113 பேர் போயிட்டாங்க. மீதி உள்ளவங்க இருக்கிறாங்க. பணி செய்யாமல் கட்சிக்குள்ள மோசடி செய்து பணத்தை திருடி பூத் கமிட்டியில் ஒர்க் பண்ணாத எல்லோரும் மௌனியாக இருங்கள். இப்பொழுது எவன் அனுப்பிவிட்டாலும் நமக்கு இல்லை, நமக்கு கூட்டணியும் இல்லை, ஒன்றிய செயலாளர்களும் இல்லை, இருக்கிறவனும் மாவட்ட செயலாளர் அங்கே போறதுக்கு இருக்கான். தலைமை எப்படி இருக்கோ அவளுதானே தொண்டர். இத மாதிரி இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யாராவது இப்படி நினைச்சோமா? பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, இந்த காரியம் எப்படி நடந்தது என்று இவர்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமானதா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. தெரியும். இது எப்படி நடந்தது என்று இவருடைய கண்களுக்கு ஆச்சரியமானதா இருக்கும். எல்லா புகழும் பிதாவுக்கு தான் வரும். அது மாதிரி எந்த காரியம் எப்போ நடக்கு, எதுவும் இன்னைக்கு அமெரிக்கா வெற்றி பெறும் என்ற தோல்வி அடையும் என்று யாரும் நினைத்ததில்லை. இன்னைக்கு ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகத்தில் அப்படித்தான். ரொம்ப காலம் யாரும் ஃப்ராடு பண்ண முடியாது. ஜோசப் விஜய் வந்து மக்கள் தின்னது திமுகவின் மீது கொண்ட பயங்கர வெறுப்பு தான் இருக்கு. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.